மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு 8 நாமங்கள். அந்த 8 நாமாக்கள் எதை சொல்கிறது என்றால் அம்பாளினுடைய அனுகிரகத்தை சொல்கிறது. இவள் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பித்து விட்டால் அனுகிரகம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். இந்த ஜீவனானது என்ன பண்ணுகிறது? அந்த வாக்தேவதைகள் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக அதை பின்பற்றி அவர்கள் காட்டிய வழிகள் நடந்து வரும் பொழுது அம்பிகையும் என்ன செய்வாள்? அனுகிரகம் செய்வதற்குத்தானே காத்து கொண்டிருப்பாள். அப்படி என்றால் அந்த அனுகிரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்காக சொல்லப்பட்ட நாமாவளி ஓம் பவதாவ சுதா விஷ்யை நமஹ. ஓம் பவதாவ சுதா விஷ்யை நமஹ. இப்போ இதில் எப்படி நம்ம பதம் பார்க்கணும் அப்படின்னா, பவ, அடுத்தது தாவ, சுதா, விருஷ்டி அப்படின்னு சொல்லுது. இந்த பவம் அப்படிங்கிறது என்னது? பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம், வாழ்க்கை சக்கரம் அப்படியே சுழன்று கொண்டே இருக்கு இல்லையா? அது பவம். தாவ அப்படிங்கிறது ஒரு பெரிய காட்டு தீ. சுதா அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா? சுதா சாகர மத்தியஸ்தா, அதாவது அமிர்தம். விருஷ்டி அப்படிங்கிறது மழை. அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சம்சாரம் என்று சொல்லக்கூடிய காட்டுத்தீயை அணைக்கக்கூடிய அமிர்த மழையாக இருக்கிறார். அப்போ இங்கே பவம் அப்படிங்கிறது தான் சம்சாரம். ஏன் அப்படின்னா, பிறப்பு இறப்பு சுழற்சி, புனரபி ஜனனம் புனரபி மரணம் ஆதி ஆச்சாரியால் சொன்னார் இல்லையா? அதில் ஆக முதலில் ஜனனம், அதுதான் அந்த ஜனனம் தான் பவம் என்று குறிக்கப்படுகிறது. ஆக இங்கே மறைவதற்குன்னு எந்த ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தவில்லை. மறைவதற்கு நம்ம க்ஷயம்னு சொல்லலாம். ஆனால் எதற்காக சொல்லவில்லை என்றால், ஜனனம் என்று ஒன்று இருந்தால், தோன்றினால் அதற்கு கண்டிப்பாக அழிவு உண்டு, அது உறுதியானது. அதனால அதை இங்க சொல்லலாம். ஆக இந்த பவமானது என்ன ஆகுது அப்படின்னா, தாவை என்று சொல்லக்கூடிய காட்டு தீயாக சூழ்ந்து நிற்கிறது. எதற்காக இங்கே காட்டு தீ அப்படின்னு சொன்னாங்க? சும்மா தீன்னு கூட சொல்லல, காட்டு தீ என்று சொன்னார்கள். சரி, இந்த காட்டு தீ எப்படி ஆரம்பமாகிறது? அதாவது எது நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுவே அழிவதற்கும் காரணமாக இருக்கிறது. அதனால தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாஷ்யத்துலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 அழகான மூங்கில்கள் காற்று அப்படியே வீசுது. வீசும் பொழுது ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்கின்றன. இப்போ பசும் மூங்கிலாக இருந்தால் இது உரசிக்கொள்ளும் பொழுது நெருப்பு வராது. ஆனால் அப்படி இல்லை என்றால் இந்த உரசலில் நெருப்பு வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு காற்று இதை அசைக்க காரணமாக, அழகாக அசைய காரணமாக இருந்ததோ, நம்முடைய கற்பனைக்கு விருந்தாக இருந்ததோ, அதே காற்று என்ன ஆரம்பித்து விட்டது என்றால், இந்த நெருப்பை இன்னும் 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 பலமாக மாற்றுகிறது. எல்லா இடங்களுக்கும் அப்படியே பரவச் செய்து விட்டது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, காடு முழுவதும் பற்றிக்கொள்கிறது. அப்போ இதை யாராவது அணைக்கணும்னு நின்னா கூட அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாது. நின்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் யாரும் காப்பாற்ற முடியாது. உள்ளே யாராவது மாட்டிக்கொண்டால் என்ன ஆகும்? காப்பாற்ற முடியுமா? முடியாது. இப்போ என்ன ஆகணும்? இது அணையணும் அப்படின்னா கனத்த மழை பொழிய வேண்டும். அந்த மழையும் எப்பொழுது பொழிய வேண்டும் என்றால், இந்த நெருப்பு பற்றி கொள்ள ஆரம்பித்த உடனே பொழிய வேண்டும். அப்பொழுதுதான் மீதி இருக்கக்கூடிய செடி கொடிகள் பிழைக்க முடியும். அனைத்தும் எரிந்த பிறகு பெய்யும் மழையினால் இங்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? ஆக சரியான தருணத்தில் பொழிய வேண்டும். அது எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஹுதயத்தில் சதா சர்வ காலமும் இந்த காட்டுத்தீ ஒன்று இருக்காம். எப்படின்னா அழகா சொல்றாங்க, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாற்றல் அப்படின்னு இந்த 4 இருக்கு. அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை, அவா அப்படிங்கிறது ஆசை, வெகுளி அப்படிங்கிறது கோபம், இன்னாற்றல் அது கடிய சொற்கள். இது எல்லாமே அப்படி பலத்த நெருப்பாக காட்டுத்தீயாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதை அணைக்கணும்னு யாரும் முயற்சி பண்ணுறதும் கிடையாது. அதாவது ஒரு சிறு துளியாக உள்ளே நுழைவு
பாடுவதற்கு முன்பாகவே அதை நாம் அணைத்து விட வேண்டும். அதை விட்டுவிட்டால் அதை அணைக்க முடியாது. அப்படியே பற்றி கொண்டு அனைத்தையும் எரிக்க ஆரம்பித்துவிடும். மேலும் மேலும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க, இந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால ஏதோ அந்த அம்பாளுடைய கிருபையால அல்லது அவளுடைய அவ்வியாஜ கருணையினாலோ நமக்கு இந்த சுதா விருஷ்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்த மழையை அந்த ஹிருதயத்தில் பெய்விக்கிறாள். சரி, முதல்ல இந்த காட்டு தீ அணையணும், அதுக்கு இந்த மழை. அடுத்தது ஏற்கனவே அந்த காட்டு தீயினால் நமக்கு வடுக்கள் ரணங்கள் தோன்றியிருக்கும் இல்லையா, அது எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. அதற்கப்புறமாக மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் வளர வேண்டும் என்று சொன்னோமே, அப்ப நம்முடைய மனதில் உள்ள நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள், அது எல்லாமே நன்கு ஊன்றி வளர்ந்து வர இந்த அமிர்த மழையை பெய்கிறாள். இதையே தான் முற்றுச்சாமி தீட்சிதர் கிருதியில் அழகாக சொல்லியிருப்பார். ஆனந்தாமிருத கிருதி அப்படின்னு அமிர்தவர்ஷினி ராகத்துல பாடியிருப்பாராம். அதற்கு முன்னாடி அந்த தீட்சிதர் இந்த பாடல் பாடுவதற்குன்னு ஒரு அற்புதமான ஒரு காரணம், அந்த சூழ்நிலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எட்டயபுரத்தில் ஒரு சமயம் மழையே இல்லாமல் மக்கள் ஒரு வருட காலம் துன்பப்படுகிறார்கள். அப்ப அம்பாள் உபாசகராக இருக்கக்கூடிய இவரிடம் அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்களுக்காக நீங்கள் அம்பாளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்ல, தன்னுடைய சுயநலத்துக்காக அல்லாமல் மக்களுக்காக அம்பாளை ஸ்தோத்திரம் செய்து இந்த பாடலை பாடுகிறார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பாடல் பாட ஆரம்பித்ததில் இருந்து அந்த மேகக்கூட்டங்கள் எப்படி ஆறியது என்றால், அப்படி கருத்த மேகங்கள் ஆகி மழை பொழிய தயாராக இருக்கின்றன. இவர் பாடி முடிக்க போகிறார். எப்படி முடிக்கிறார் என்றார், சலிலம் வருஷே வருஷே அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிக்கிறார். அவ்வளவுதான். காத்து கொண்டிருந்த மேகங்கள் அப்படியே கொட்டத் தொடங்கிவிட்டன. எப்படி மழை பொழிந்தது என்றால், ஊரே வெள்ளக்காடாக மாறக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு மழை பெய்ததா. மக்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராகத்தின் விசேஷம் மட்டும் கிடையாது, அந்த தீட்சிதரனுடைய பக்தி ஸ்ரத்தை இரண்டும் சேர்ந்தது. இன்னொன்று, இதை எப்படி பிரிக்கலாம் என்றால், இது வாஸ்தவத்தில் இப்படி பிரிப்பது கிடையாது. ஆனால் எப்படி பிரித்தாலும் இதற்கு ஒரு பொருள் உண்டு என்று சில நாமங்கள் உண்டு இல்லையா. அப்படித்தான் பவதா வசுதா விருஷ்டிகி அப்படின்னு சொல்றது. பவதா அதாவது பவன், பவானி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பரமேஸ்வரன் அவன் சிவம் அப்படின்னு சொல்றது. அந்த சிவத்தை கொடுப்பவளாக, மங்களத்தை கொடுப்பவளாக இவள் இருக்கிறாள். வசுதா என்றால் செல்வம், விருஷ்டிகி என்றால் கொடுப்பவள். பார்த்தோம் இல்லையா, அன்னதா வசுதா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆக எம்மைக்கு வேண்டியதான செல்வத்தை மட்டும் கொடுக்காமல் மறுமைக்கு வேண்டிய மங்களத்தையும் சாட்சாத் முக்தியையும் அனுக்கிரகம் செய்பவளாக இவள் இருக்கிறார். மகா பெரியவா சரணம்.